கால் பாதங்கள் கருப்பாக இருக்கா இந்த மாதிரி. அப்போது நான் சொல்கிற இந்த சிரமங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. உங்களோட இந்த கால் பாதங்கள் கருப்பாக மாறிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுதுன்றதுக்கான ஒரு அறிகுறிங்க இந்த கால் பாதங்கள் கருப்பாக மாறுறது. நீங்கள் நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கும், நான் சொல்கிற விஷயங்களை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 10 விஷயம் சொன்னேன்னா அதில் ஒரு விஷயமாவது உங்களை கண்டிப்பாக இப்போவே பாதிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிட்ருக்குங்க. நல்ல தூக்கம் இல்லை, ரொம்ப டீப் ஸ்லீப் கிடையாது, இடையில தூக்கம் முழிச்சுக்கிறேன், தூக்கம் முழிச்சேன்னா புரண்டு படுத்துட்ருக்கேன், தூக்கமே வரமாட்டேங்குது, கரெக்டாக டைம் வந்து ஒரு 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே ஒரு தடவையாவது முழிச்சுக்கிற மாதிரி இருக்குது, கண்கள் சார்ந்த பிரச்சனை இருக்குது, கண் எரிச்சல், தண்ணி வடியுது, சின்ன குருத்துகள் மாதிரி வந்துட்டுருக்கு, கண் செவந்துக்கிற மாதிரி இருக்குது, பார்வை மங்கிட்டே வர்ற மாதிரி இருக்குது, அல்லது அடுத்தது நம்மளோட டைஜஷன் எது கழிக்கிறது, நெஞ்சு கரிக்கிறது, புளிச்ச ஏப்பங்கள் மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் அசிடிட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி எதிர்த்து வர மாதிரி எது கழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருக்குங்க. அடுத்தது கால் பாதங்களில் ஒரு எரிச்சல் கூட இருக்கும். அண்ட் முடி வந்து கட்டாய் விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அடுத்தது நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆன மாதிரி, பாலமாக வெடிப்பு மாதிரி, ஒரு ஈரப்பசை இல்லாமல், ஹைட்ரேட்டடாக இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும், கருப்பாக மாறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட சன் எக்ஸ்போஷர் படுது இல்லைங்களா, அந்த இடங்கள்லாம் நிறைய கருப்பு ஃபார்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். புளிப்பு சுவை அதிகமாக பிடிச்சிட்டே இருக்கும். ரொம்ப சாப்பிடணும், புளிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. சாப்பிட்றீங்களா இல்லையாங்கிறது நம்ம கண்ட்ரோலில் பொறுத்து. பட் ஆசைகள் அப்படிங்கிறது கிரேவிங்ஸ்ன்னு இருக்கும். தாண்டி நிறைய கோவம் வந்துட்டுருக்கும், அடிக்கடி கோவப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் வாட்ச் பண்ணல அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் ஃபேட்டி லிவர் அல்லது லிவர் சம்மந்தமான எந்த பிரச்சனையும் வரக்கூடிய சான்சஸ் நமக்கு அதிகம். ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், உங்களோட கால் பாதங்கள் கருப்பாக மாறுறதுக்கு நீங்கள் எடுத்து சரியாகணும்னு நினச்சா கட்டாயம் இப்போ நான் சொன்ன இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதுக்கான சிம்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை எடுங்க. டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.